கைஸ் எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு நான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். என்னென்னா ஹெலிகாப்டரில் வந்து அவங்கள ஃப்ளை பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோடு தான் நான் போயிட்டுருக்கேன். பட் ஆனால் ஒரு சம்பவம் ஒன்று ஆச்சு. அது என்ன சம்பவம் அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். என்ன ஆச்சுன்றது டீட்டெயிலாக நான் சொல்லுவேன். வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் வந்து ஒரு பிளேஸ்க்கு வந்தோம். ஸோ என்னென்னா இங்கே வந்து பக்கி ரேஸ் ஓட்டுவாங்களே அந்த இடத்துக்கு வந்தோம். எங்கள் அம்மா வந்து ஓட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க சொன்னேன். என்னம்மா இது ஓட்டுறியா? ஆ யா சரி சரி. இந்த மலைக்கு வந்த புயலால் எவ்வளோ அழுகு இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் கரை ஒதுங்கி இருக்கு இல்லை? இன்னும் பீச் ஓரெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல். இந்த சைடு ஒரு பெரிய புயல் வர மாதிரி தான் இருக்கு. இந்த சைடு பாரா. சாம்பிளாக நம்ம ஒரு ட்ரிப்பு வந்து பார்க்கலாம், எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கலாம் தான் சொல்லிட்டு வந்தோம். ஸோ நம்ம வரும்போதே வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. அந்த ஒரு பிளேஸுக்கு போயிட்டு காரை வந்து பீச் ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட வேன்ல வர எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வேற எதனா போலாமா? என்ன சொல்லு. டிராவல் பண்ணினே இருக்கிறோம்ல, எங்கேயாவது இறங்கி பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் இரு, நம்ம ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டு அப்புறம் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் எப்படி மகாபலிபுரம் போலாமா? டைம் இருந்தா போலாம், எல்லாம் திரும்பி வரணும். டைம் எப்படி இது பார்க்கலாம். இந்த மாதிரி ஹிடன் பிளேஸ்லாம் நம்ம பார்த்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து நார்மலாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லா பிளேஸ்க்கும் போயிடலாம். ஸோ கேம்பர் வேன் வச்சிருக்கிறதுனால வந்து ஸோ நம்ம வந்து ஒரு யூனிக்காக ஒரு பிளேஸை கண்டுபிடிச்சி நம்ம கார் வந்து ஃபர்ஸ்ட் அங்கே போகுமா இல்லையா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் அங்கேயே எடுத்துன்னு போயிட்டு ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணி இதெல்லாம் ஒரே கேம்பர் வேன் லைஃப்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி அட்வென்ச்சர் தாங்க. ஆமாம், நம்ம மட்டும் தான் வரோம்டா, இங்க யாருமே இல்லடா. செம்மையா இருக்குல்ல பிளேஸ். இடம் தரமாகுதுடா முத்து. பிளேஸ் வந்து செம்மையா இருக்குங்க. யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். அது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு மரம் தான் முத்து. இது இல்லை சவுக்கு மரமாக இருக்கு. ஒரு எத்தனை கைஸ் லிட்டரலி பிளேஸ் பயங்கரமாக இருக்குங்க. கைஸ் கார் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். பட் ஆனால் வண்டி இந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகி நின்றுச்சு. செம்ம பள்ளத்தில் இறங்கிடுச்சுங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து செம்ம பள்ளமாக இருந்தது. இப்போ வந்து நாங்கள் மண்ணு போட்டு அப்புறம் என்கிட்ட இருந்தது ப்ளவுடு, ஸோ அதையும் போட்டு நாங்கள் மேலே ரெண்டு ப்ரோ ஹெல்ப் பண்ணாங்க. ரெண்டு ப்ரோ ஹெல்ப் பண்ணாங்க, அவங்கள காட்ட வேண்டான்ட்டாங்க. வண்டி ஓரளவுக்கு மேலே ஏற்றிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் தான், எடுக்க தேவையில்லன்னு நினைக்கிறேன். டயர் தேஞ்சு தடையும் எப்படி அது இதுவே ஆயிடுச்சு. ஆமாம், ஏன்னா இதுவும் அது பழகல, அதை விட மாற்றிக்கலாம், வேற என்ன கூட வச்சுக்கலாம். இதுனா கார் ஒரு வழியாக அங்கேருந்து எடுத்தாச்சு. நல்லா மாட்டிச்சுங்க. ப்ளவுடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டயர் தேஞ்சு பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் தான் பற்றிக்கும், இல்லைனா ப்ளவுடே அந்த மாதிரி ஒரு இது ஆகிட்டு இருக்கும். இந்த டயர் வச்சு அப்படியே இருக்கா. ஸோ ரெண்டு ப்ரோ தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இல்லைனா கண்டிப்பாக காரை மேலே ஏற்றிருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கேயே பார்க்கிங் போட்டோங்க. ஸோ இங்கேயே சாப்பிட்லாம் பீச் வரமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இப்போ சாப்பிட்டாச்சு, ஒரு வழியாக சாப்பிட்டு இங்கே பாருங்கள், சரி டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து செட் பண்ணிட்டோங்க. ஒரு வழியாக செம்ம வியூவாக இருக்குது. அண்ட் வந்து கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது. நம்ம டீ காஃபியா டீயாம்மா? டீயா? ஓகே, ஆனால் பால் வாங்கலை. இப்போ நாங்கள் பால் வாங்கினா வந்து கெட்டு போய்ட்டுன்றனால வந்து பிளாக் டீ போடலான்னு சொல்லிட்டு இப்போ போட்டுட்ருக்கோம். இந்த செட்டிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இது இல்லை இல்லை
பிளாக் டீ தானா? பால் இல்லாத ஒரு காரணத்தால் பிளாக் டீ. ஏன்னா நாங்கள் வந்ததும் லேட்டு, கார் வந்து மாட்டிக்கிச்சு, அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து போயிட்டு பால் வாங்கிட்டு வந்து, அதுக்குள்ளே பால் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம்னா வரும்போது கெட்டு போயிட்டுருக்கோம். அதனால சரி ஓகேன்றனால டிகாஷனே போட்டுடலாம். பிளாக் டீயே நல்லா தான் இருக்கும் இந்த கிளைமேட்டு. உப்பு பிரியாணி தானே. கடலோர போட்ட டீ நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல டைலாக்கு. நல்லா இருக்கு. சூடுலாம் கம்மியாக தான் இருக்கும் காற்றுல. போதும். ஃபைனலாக நாங்கள் வந்து போட்டாச்சு, டீ ரெடி ஆயிடுச்சு. சக்கரெலாம் கரெக்டாக இருக்குமா? ஜீரணமாக கைஸ், நாங்கள் பீச்சுக்கு வந்தோம். சரி இங்க கொஞ்ச நேரம் தண்ணியில விளையாண்டு போலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குங்க. இது என்னதுன்னு தெரிஞ்சா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே உயிர் இருக்கு, தெரியுதுங்களா? அசைறது தெரியுதா? இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல. அது பாரு, என்னடா இது பாரு முத்து, இது அசைத்துதா? ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குடா. ஒருவேளை கடல் அட்டையோ? சும்மா ஒண்ணு இது பண்ணி விடு முத்து. இரு கை வையே எதனா ஒண்ணு. ஆண்டா முத்து எதனா ஆயிட போதுரா. ஒட்டிக்கும் புள்ளடா. இந்த பாருங்க கைஸ், அப்படியே இந்த கரை ஓரமே நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. இந்த சைடும் நிறைய இருக்கு. இதோ எல்லாமே ஒரு மாதிரி கரைக்கு ஒதுக்கிட்டு இருக்குல்ல. பாத்தியா? அது உயிர் இருக்கு. அதுக்கெல்லாம் உயிர் இருக்கு. என்ன அட்டைப்பூச்சி மாதிரி இருக்கு. அட்டைப்பூச்சி மாதிரி இருக்கு. ஆனா கடல் அட்டையா இது எல்லாமே கை வச்சா இதோ அது ஒட்டிக்கும்லே. சும்மா வச்சு பாருங்க. இது டம்மி பாமாப்புல அட்டைப்பூச்சிராப்புல. இது பாரு, இது எவ்வளவு பெருசு இருக்கு பாரு. இல்ல என்னது அது? இதுவா பூச்சா? ஆமாண்டா முத்து, இது ஒரு உயிரினம் தான்டா. இல்ல டிஃப்ரெண்டா இருக்குடா. ஆமா, உலகம் அழிக போகுது. ஒன்னு உள்ளங்கையில வச்சு பார்க்கலாம் எப்படி இதுன்ட்டு. உலகம் வந்து அழிய போகுது. ஜும்கா. ஆனா இதுக்கு வந்து இப்படி காலை வச்சு இப்படி அழுத்தினால்தான் இது பாருங்க செத்து போச்சு. வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு உயிரினம் போல, என்னதுன்னே தெரியல. கைஸ், இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சனா படம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஸோ இந்த இடம் வந்து எக்ஸாக்டா இந்த இடம் தான். இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டிக் வச்சு விளையாட போறோங்க. காஞ்சனாக்கா வராங்களா இல்லைன்னு பாக்குற போறோம். ஸோ கைஸ், நம்ம ஈசிஆர் வந்ததே வேற ஒரு ரீசனுக்காக. நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா ஹெலிகாப்டர்ல போகலாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பேராகிளைடிங். ஸோ இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு தெரியாம அவங்களை கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து வெதர் வந்து சரியில்லையா, விண்ட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்பவே வந்து அப்செட் ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்றதுனால. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து நான் ஈசிஆர் சைடு நான் வந்தது. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ இருக்காது. இந்த மாதிரி அட்வென்ச்சரான ஒரு கேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம விளையாடலாம். ஸோ ஹெலிகாப்டரில் போகலாம், இல்லை பேராகிளைடிங்கில் போகலாம். இது ரெண்டுத்துல எதனா ஒன்றுல போகலாம் தான் சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் இது ரெண்டுமே வந்து இப்போ வந்து அவைலபிளாக இல்லை. நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதனாலே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்த ரீசன் ஒன்று. ஸோ இப்போ வந்து அப்படியே அதனால தாங்க நான் வர வழியில என்ன பண்ணேன், நம்ம திங்ஸும் அவ்வளோ எடுத்துகிட்டு வரல குக்கிங் பண்ணுறதுக்கு.
அப்படியே நம்ம கடையில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் நாங்கள் வாங்கிட்டு சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சில செட்டிங்ஸ்லாம் நம்ம பண்ணியிருந்தோம் நம்மளோட கேம்பர் வேனில். லைக் வந்து டீ காஃபி போடுற மாதிரி அதையுமே நான் செட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா, அது எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் அது வந்து சூப்பராகவே வந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி நல்லாவே இருக்கு. ஸோ டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். ஸோ இதுக்காக தாங்க, இந்த ரீசனுக்காக தான் வந்தேன். ஓகே பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக உங்களை ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு போகலாம். பிளான் வந்து ரொம்ப சொதப்பிச்சு. நான் ஒன்று நினச்சி அது ஒன்று நடந்துருச்சு. ஸோ ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எடுத்து தரும். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை, see you. டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் நிறுத்திட்டு இருக்கோம். ஸோ செம்மையாக இருக்குங்க. இந்த வியூக்கு அதுக்கும் இந்த கடை லொக்கேஷன் ஸ்பாட்டுக்கும் அதுக்கும் செம்ம வியூவாக இருக்குது. ஸோ அப்படியே நாங்கள் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். எப்படி இருக்குது இந்த பாருங்கள் இந்த வியூ. வாமா